அண்மைச் செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசன வரிசையில் நின்ற பக்தர் உயிரிழந்த விவகாரத்தில் கூட்ட நெரிசலால் மரணம் ஏற்படவில்லை என்ற அமைச்சர் சேகர் பாபுவின் விளக்கத்துக்கு அவரது உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த பக்தரின் மனைவி, மகள் கூட்டாக கண்ணீர் மல்க பேட்டி அளித்திருக்கிறார்கள். கோயிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக இறந்தவரின் உறவினர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் பேசியவற்றை பார்க்கலாம். சாமி கும்பிட்றதுக்காக போனோம். திருச்செந்தூருக்கு போயிருந்தோங்க. முன்னாடி வரிசையில் நாங்களாம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ரெண்டாவது பின்னாடி எங்கள் சித்தப்பா வந்தார். பின்னாடி வந்தவர் திடீர்னு மூச்சு திணறி அந்த இடத்துல விழுந்து இறந்துட்டார். நெரிசல், கூட்ட நெரிசல் காரணம் அப்படியே கீழே விழுந்து இறந்துட்டாரு. எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனோம். போகிற வழியிலேயே எங்களுக்கு திருப்பி ஃபோன் வருது இறந்துட்டாரு அப்படின்னு. என்ன நடந்ததுன்னே எங்களுக்கே தெரியல சார் அங்கே. ஆனால் எங்களுக்கு வந்து சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கே ½ ஆகுது, ½ கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட போலீஸ் சொன்னது 10 நிமிஷத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பல்ஸ் இருந்தது, நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது அங்கே இருந்த வந்து மருத்துவக் கல்லூரி படிக்கிற பசங்க 4 பேர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா, அந்த மருத்துவ வசதி திருச்செந்தூரில் இல்லைங்க. அது இருந்திருந்தால் எங்கள் சித்தப்பா காப்பாற்றி இருந்திருக்கலாம். அது இல்லை. அரை மணி நேரம் மேலே ஆச்சு. அறநிலையத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் வந்தார், அதனால தான் அப்படி இறந்துட்டாருன்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்லலாம்? அவர் நல்லா இருந்தார். நாங்கள் வீடியோ வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. நாங்கள் வச்சுருக்கோம். ஃபோட்டோ எடுத்து பையனுக்கு மொட்டை எடுத்து காது குத்திட்டு வருஷம் அவர் எப்படி சாவாரு? அப்ப போதிய வசதி இல்லாதனால தானே செத்து இருக்காரு. சொல்லிட்டாங்க. நாங்க என்ன எங்க போவோம்? இப்போ உயிரை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். நாங்க எப்படி போயிடுச்சு. 10 நிமிஷம், அரை மணி நேரம். எங்ககிட்ட 10 நிமிஷம். என் தம்பி கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவன் சொன்ன அப்படியே போலீஸ்காரர் சொல்ல எழுதுனா, எங்களுக்கு பாடி வேணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ண அதுவும் இல்லாமல் போயிருமேங்கிறதுக்காக நாங்கள் கொண்டு வந்துட்டோம். சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் 25 பேர் 30 பேர். நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒரே நிமிஷத்தில் வீடியோ எடுத்து போடுறாங்க. எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறாங்க. நாங்கள் என்ன பண்ண ஊசுரை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இங்கே சொல்லிட்டாங்க மயக்கம் போட்டு உடம்பு சரியில்லாம இருந்தனாலதான் செத்து போயிட்டாரு அப்படின்னு வச்சிருக்காரு. அவர் சும்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆளெல்லாம் கிடையாதுங்க. சும்மா ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போனார். கூட நல்லா வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து எல்லாமே எங்க கூட நல்லா இருந்த ஒரு வருஷம் நின்று செத்து போயிட்டாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்க கண்டிப்பா மருத்துவ வசதி இருந்தா காப்பாத்தி இருக்கலாம். மருத்துவ வசதி இல்ல, பிளான் வசதி இல்ல. இதுக்கு 100 ரூபாய் கொடுத்து போனவனுக்கு இந்த நிலைமைனா, ஃப்ரீ டிக்கெட் போனவனுக்கு என்ன இருக்கு? நாங்க எங்க போறது? இப்ப எதுவுமே இல்லாம உசுரை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கோம். தண்ணி வசதி கூட இல்ல சார். அங்க என் பேரனோட பால் பாட்டில் அவர் கையில் இருந்துச்சு சார். கொண்டே கொடுத்துட்டு வர்றேன்னு போனவர் தான் சார். நாங்கள் வந்து லைனில் இருந்ததுனால எங்களை முன்னாடி போங்கன்னு போக வச்சுட்டாங்க. இவர் பின்னாடி வந்திருந்தார். ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன்னு சொன்னார். வர நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டோம். என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியலை. பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தவர் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்னால மூச்சு திணற முடியல, மூச்சு ஃப்ரீயாக விட முடியல, ஒரே நெரிசலாக இருக்குது. என்னால் என்ன செய்ய முடியல, மயக்கம் மட்டும் விழுந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ மருத்துவக் கல்லூரி பசங்க 2 பேர் வந்து இருந்து பார்த்துக்கிறதா சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னு. அப்புறமே 108 வந்திருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்கு சார். அரை மணி நேரம் கழிச்சு வந்தால் என்ன தான் செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ண முடியாமல், வெளியே கொண்டு வர முடியாமல் என்ன செய்ய முடியும்? நாங்கள் இன்னைக்கு ஒரு உயிரை கொடுத்துட்டு தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன் சார். ஒரு பச்சை பையனை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நல்லா குளிச்சுட்டு வந்தாரு. ஈஸியாக சொல்லிடுறாங்க எல்லாரும். என்னோட பையனுக்கு தான் காது குத்துறதுக்காண்டி கோயில் திருச்செந்தூர் போயிருந்தோம். எதுக்கு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க எனக்கு தெரியல சார். நல்லா தான் சார் இருந்தார். காலையில் அவங்க பேரனை தூக்கிட்டு போய் கடலில் நீராடி மொட்டை எடுத்து காது குத்தி அவர் தான் சார் கூட இருந்து பண்ணார். சாப்பிட்ற சாப்பாடு வரை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் லைனில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். என்னோட தம்பியோட பால் டப்பா வந்து அவர்கிட்ட இருந்தது, அப்பா கிட்ட இருந்தது. நாங்கள் முதியோர் லைனில் போயிட்டோம். அதை கொடுக்கறதுக்காண்டி வந்தார் சார். நல்லா தான் சார் பேசினார். நல்லா பேசிட்டு போனவர் சார். எங்கள் அம்மா லைனில் கொஞ்சம் முன்னாடி போயிடனால அவரால் அந்த லைனில் போக முடியல. நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்தது எங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது சார். அங்கே சரியான ஒரு உதவி கூட கிடைக்கல எங்கள் அப்பாவுக்கு. யாரோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக யாரோ சொன்னாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாதான் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதுவும் எங்களுக்கு தெரியாது உண்மையானு.
சத்தியமா அதனாலதான் இறந்திருக்காரு. மூச்சு விட முடியல, சரியான உதவி கிடைக்கல, ஒரு தண்ணி கூட இல்ல சார். அங்க காத்து வரல, ஒண்ணு வரல, அவ்வளவு கூட்டத்துல சரியான ஒரு நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அவர்தான் எங்க குடும்பத்துக்கே ஒரு துணையா இருந்தது. இப்ப என் தம்பி காலேஜ்ல படிக்கிறான், ஒரு சரியான வேலை இல்ல அவனுக்கு. எப்படி சார் குடும்பத்தை நடத்துவாங்க? திருச்செந்தூரில் தரிசன வரிசையில் நின்ற பக்தர் உயிரிழந்த விவகாரத்தில் உயிரிழந்தவரின் மனைவியும் அவரது மகளும் பேசியிருக்கிறார்கள். எனது கணவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார், அவருக்கு எந்த உடல்நல குறைவும் இல்லை என்று அவரது மனைவி கண்ணீர் மல்க பேட்டியளித்திருந்தார். காவல்துறையினர் கேட்டதால் அவர்கள் கேட்டபடி எழுதி கொடுத்தோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வருவதற்கு அரை மணி நேரம் ஆனதாலேயே, கால தாமதத்தினாலேயே, உரிய உதவி கிடைக்காதனாலேயே அவர் உயிரிழந்திருப்பதாக அவருடைய மகளும் தெரிவித்திருந்தார். கதறி அழுதபடி அவர்கள் கண்ணீர் மல்க அளித்த பேட்டியை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாசர் இணைந்திருக்கிறார். நாசர், இது நேற்றிலிருந்தே இந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இது போலதான் கோயில்களில் ஏற்பாடுகள் இருக்கின்றன, ஒரு உயிர் பறிபோகி இருக்கிறது அப்படின்னு பதிவிட்டிருந்தார். ஆனா அதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அந்த கடிதத்தை பதிவிட்டிருந்தார்கள். அவருக்கு ஏற்கனவே மூச்சு திணறல் பிரச்சனை இருந்தது, உடல் நலக்குறைவு பிரச்சனை எல்லாம் இருந்தது, தெரியாமல் ஏன் இப்படி பேசுகிறீர்கள், எதிர்க்கட்சி தலைவருக்கு இது அழகல்ல என்பது போலெல்லாம் பதில் அளித்திருந்தார்கள். ஆனா இப்போ இறந்தவர்களுடைய மகளும் அவருடைய மனைவியும் பேசுவதை பார்க்கும்போது பொய் செய்தியை பரப்பாதீங்க, அவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார், நன்றாக இருந்தவர் இறந்து விட்டார் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது நாசர், என்ன விவரம்? திலகவதி இவர் ஒரு ஜவுளி வியாபாரி, இவர் ஓம்குமார் ஒரு ஜவுளி வியாபாரியாக இருந்து வந்திருக்காரு. அவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சேலத்துக்கு இருசக்கர வாகனத்திலேயே கொண்டு போய் அந்த ஜவுளி வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்காரு. உடல் ஆரோக்கியமா தான் இருக்கு, அப்போ பொது மீட்டிங் மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு திடீர்னு இறக்குற அளவுக்கு அவருக்கு உடல்நிலை எல்லாம் பாதிப்பு கிடையாது, அவர் நல்லா தான் இருந்தாரு, நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாரு. அதான் பேத்திக்கு மட்டும் உடம்பு தான் இங்க போயிருக்காங்க, திருச்செந்தூருக்கு போயிருக்காங்க. அப்ப கடல்ல எல்லாம் குளிச்சிருக்காங்க, கடல்ல குளிச்சு வச்சு எல்லாமே சந்தோஷமா நல்ல மகிழ்ச்சியாட்ட இருந்திருக்காரு. அவரு அந்த கோயிலுக்குள்ள போகும் பொழுது அந்த கூட்ட நெரிசல்ல அவருக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு போல இருக்குது. ஆனா அந்த கூட்ட நெரிசல்ல யாருமே விலக்கி விடுறதுக்கான அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கல. அவரும் உறவினர்கள் முன்னாடி சென்றதால அவரை கவனிக்கவும் ஆள் கிடையாது. அவர் ஒரு மூச்சு திணறல கீழே விழுக போகும்பொழுது பக்கத்துல யாருமே மருத்துவர் இல்லாத போது அந்த பயிற்சி மருத்துவங்களை வச்சு அவரை பார்த்திருக்காங்க. அதுவுமே ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு நடந்ததா சொல்லியிருக்காங்க. அதாவது அங்க ஒரு மருத்துவ முகாம் அமைக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுற அந்த இடத்துல ஒரு மருத்துவ முகாம் கூட இல்லாதது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஆக அப்புறம் கொண்டு போய் அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படிங்கிறத திருச்செந்தூர் மருத்துவமனை சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வரவும் லேட் ஆயிருக்குது. இது போல ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுற இடத்துல பாதுகாப்பு இல்லாம எந்த ஒரு அடிப்படை வசதிகள், முக்கியமா மருத்துவ வசதி இல்லைன்றத அவருடைய குற்றச்சாட்டா இருக்குது. அவர் ஆரோக்கியமா இருந்தவர் உடல் திடீர்னு இறந்திருக்கிறது அந்த இறப்பை எங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டா இருக்குது. திலகவதி, உரிய நேரத்தில் உதவி கிடைக்கவில்லை, ஆம்புலன்ஸ் வர தாமதம், மருத்துவ முகாமோ மருத்துவ வசதிகளோ உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை, அதனால்தான் தனது தந்தை உயிரிழந்திருக்கிறார் என்று அவருடைய மகள் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாகவும் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். நாசர், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. அடுத்ததாக செய்தியாளர் மருதுபாண்டியிடம் நாம் பேசலாம். இது தொடர்பான ஒரு நேரலைக்காகத்தான் அவரும் காத்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய வந்த பக்தர் உயிரிழந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சீரமைப்பு பணிகள் அங்கு தாமதமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மருதுபாண்டி வழங்க காத்திருக்கிறார். மருதுபாண்டி, அங்க 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சீரமைப்பு பணிகள், என்னென்ன பணிகள் நடைபெற்று வருது? இப்போ சீரமைப்பு பணிகள்ல தாமதமானது, இப்போ அது போன்ற நிறைய தாமதங்கள் இருக்கிறது, அங்க பிரச்சனைகள் இருக்கிறது, உரிய உதவி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புகார்களை தெரிவிச்சிருந்தாங்க. உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் பேச நம்ம பார்த்தோம். அங்க வரக்கூடிய தரிசனத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏற்பாடுகள்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்களா? என்ன புகார் வருது? திலகவதி, அறுபடை வீடுகளின் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். குறிப்பாக வாரந்தோறும், அதாவது விழா நாட்களில் 5 முதல் 10 லட்சம் பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த நிலையில் தான் நேற்றைய தினமானது சரியாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வந்தபோதுதான் இந்த காரைக்குடியை சேர்ந்த ஓம்குமார் என்பவர் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர்ந்ததாக குற்றச்சாட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் இங்கே திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்தவரை 3 வகையான தரிசனங்கள் இருக்கிறது. பொது தரிசனம் மற்றும் முதியோர்களுக்கு செல்லக்கூடிய தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனம் என்ற 3 வகையான தரிசனம் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
இது பொது தரிசனம். பொது தரிசனத்தை பொறுத்தவரை 300 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இணையாக நீண்ட தூரம் அறைகளை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அறைகளை கடந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இந்த பகுதி இருக்கிறது. தற்காலிக பிளாஸ்டிக்காலான குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் உங்களை காத்துக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கிற பக்தர்கள் கேட்கலாம். சார் வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? சார் நாங்க ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து வரோம். இப்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்றோம். இல்ல இப்பதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் தெளிவா எல்லாமே சேரல. உள்ள தண்ணி எதுவும் குடிக்கிற அளவுக்கு இருக்கு, அங்கங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இல்ல. இப்ப புதுசா ஓய்வறைகளா கட்டியிருக்கா சொல்றாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப இந்த ஓய்வறைக்கு அப்புறம் இந்த 1 கிலோமீட்டர் பயணிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க இருக்காங்க? இல்ல இன்னும் எவ்வளவு நேரம் போகணும்னு எங்களுக்கு தெரியல. இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஓய்வறை ஓகே தான், ஃபேன் எல்லாம் இருக்கு, ஓரளவு பெட்டரா தான் இருக்கு. நாங்க உள்ள போய் பார்க்கல, போர்டு மட்டும் பார்த்தோம். சித்தா இருக்கு. நீங்களே கேட்டிருக்கலாம். இந்த பொறுத்த வரைக்கும் 300 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இணையாக இந்த தங்கும் அறைகள் என்பது 4 அறைகள் கட்டப்படுகிறது. ஏன்னா பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க கூடாததற்காக அந்த ஓய்வறையில் பக்தர்களை தங்க வைக்க ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஓய்வறை கட்டுமான பணி என்பது முழுமையாக இன்னும் முடிக்கப்படவில்லை. அதன் காரணமாக அங்கு மேலே செல்லாமல் கீழேயே அனுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கீழேயே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். கோடை காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் என்பது அதிகம் இருக்கிறது. சிறுவர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் என அதிக அளவு குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் மற்றொரு பக்தர் இருக்காங்க, அவங்க கேட்கலாம். சார் வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, குழந்தை யாரா கூட்டு வந்திருக்கீங்க, ஏற்பாடு எப்படி பண்ணிருக்காங்க? திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம். வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு ஏன்னா ஏசி அந்த மாதிரி எதனா போட்டா நல்லா இருக்கும். அங்க குடோன் மாதிரி போட்டாங்க, அங்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா வெயில தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு 1 ஹவருக்கு மேல இருக்கும். அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி அதெல்லாம் பண்ணிருக்காங்களா? முதலுதவி சிகிச்சை மையம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. முதலுதவி சிகிச்சை மையம் அங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு வழி எங்க இருக்கு தெரியல. பார்த்தோம். அங்க அந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இருக்கு. தண்ணி வசதி இருக்கு. பக்தர்களை பொறுத்தவரை இந்த பொது தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக கீழே அனுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வரிசை என்பது ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலே கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக பொது தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த பகுதியில் நிறுத்தியிருக்கிறார்கள். சராசரியாக 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை இந்த பொது தரிசனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முதலுதவி சிகிச்சை மையம் என்பது இந்த வள்ளி குகை எனக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறது. நேற்று சம்பவம் நடந்த அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் சராசரியாக 500 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. நேற்றைய தினம் என்று 5 முதல் 10 லட்சம் பக்தர்கள் வந்திருந்த நிலையில் ஒரு இடத்திலிருந்து முதலுதவி சிகிச்சை மருத்துவக் குழுவினர் செல்வதற்கு தாமதம் ஏற்பட்டதாகவும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். முதலுதவி சிகிச்சை மையங்கள் விழா காலங்களில் தற்காலிகமாக சிறப்பு தரிசனம், முதியோர் இல்லம் மற்றும் பொது தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரித்து மருத்துவக் குழுக்களை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நேற்றைய சம்பவம் எதிரொலியாக பல்வேறு இடங்களில் இங்கு தண்ணீர் கேன்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பொது தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர் அருந்தும் வகையில் ஆங்காங்கே தண்ணீர் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகள் என்பது ஆம வேகத்தில் நடைபெற்று வருவதால் விரைந்து அந்த பணிகளை முடிக்கும் பட்சத்தில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இணையாக இந்த கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஆகையால் பணிகள் முடியும் பட்சத்தில் பக்தர்கள் தங்கு தடையின்றி சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனைத்து வகை ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தால் செய்ய முடியும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நேற்றைய நடந்த சம்பவம் பொறுத்தவரை மூச்சு திணறல் மட்டுமே காரணம், வேறு எந்த காரணம் இல்லை என கோவில் நிர்வாகம் தரப்பிலும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி மருதுபாண்டி. தொடர்ந்து திருச்செந்தூரில் பக்தர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு முன்பாக விளக்கம் அளித்திருந்தார். அவர் என்ன பேசியிருந்தார் என்பதை பார்க்கலாம். எடப்பாடி போன்ற அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இறந்தவர்கள் வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். அந்த குடும்பத்தினுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு ஏதாவது உதவிட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் அதற்கு முன்வாருங்கள். தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்புவதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.